We can pack our bags and we just go, go, go. He said, let's go catch a flight. We bout to stay up all night. Red-eye goodbye, hold my hand tight. He take me straight to the sky. Baby, take me out to Tokyo. Let me catch a flight to San Diego. Paris, Madrid, or Tobago. Anywhere you wanna be, where we gonna go? Take me on a ride. Tell my girls bye-bye. Just touch down, show me around, then kiss me goodnight. We can pack our bags and we just go, go, go. I'm ready to... நம்ம இன்னைக்கு ரொம்பவே அழகான ஆச்சரியம் நிறைந்த ஒரு தொங்கு பாலத்துல தான் வந்து நிற்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால கொல்லம் மாவட்டத்துல புனலூர் ஏரியால இருக்கு. புனலூர்ல தான் கரெக்டா இருக்கு. இது வந்து ரொம்ப பழமையான தொங்கு பாலம். கிட்டத்தட்ட 1877 கட்டியிருக்காங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. ஆல்பர்ட் ஹென்றி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் தான் இதை கட்டியிருக்காரு. ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் வந்து இதை கட்டி முடிச்சிருக்காரு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பயங்கரமான இரும்பு கம்பியாலும் அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தாலும் கல்லாலும் கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல கல்லால கட்டினா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், நுழைவாயில் இருக்கும். இதே மாதிரி பாலத்தோட ஸ்டார்டிங்ல எண்ட்ல 2 பக்கமும் இதே மாதிரி ஒரு கல் தூண் இருக்கும். பெரிய பெரிய கல்லால வச்சு கட்டியிருக்காங்க. அந்த கல் தூணே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம செயின் சைக்கிள்ல வர சைக்கிள் செயின் மாதிரி ஒரு பெரிய கம்பியால இந்த மாதிரி டக்கா வந்து கட்டியிருப்பாங்க. இந்த கம்பியோட தூண் அந்த இப்படியில தான் இன்னைக்கு அதுமாதிரி அந்த கல் தூண் பின்னாடி கல் தூண் அந்த கல் தூணோட இந்த கம்பி வந்து இணைச்சிருக்காங்க. இந்த சப்போர்ட்ல தான் இந்த பாலம் இன்னைக்கு கீழே பாத்தீங்கன்னா முழுக்க மரம் தான். மரமும் நட்டு போல்டு கம்பி இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. இதுலதான் இந்த பாலம் முழுக்க கட்டியிருக்காங்க. முக்கியமான பொருள் 3 தான்: கம்பு, இரும்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா கல். இந்த 3ல தான் கட்டியிருக்காங்க. இந்த பாலம் வந்து கல்லடா அப்படிங்கிற ரிவருக்கு மேலதான் கட்டியிருக்காங்க. கல்லடா அப்படிங்கிற ஆறு வந்து என்னன்னா நம்ம தென்மலை டேம்ல இருந்து திறந்து விடுற தண்ணி தான். அதாவது தென்மலை தண்ணி அப்படியே வரதான் கல்லடா ஆறு. அந்த கல்லடா ரிவருக்கு மேலதான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. கல்லடா ரிவர் அப்படி பாத்தீங்கன்னா அங்க தென்மலையில இருந்து அப்படியே புனலூரையும் தாண்டி போயிட்டு இருக்கோம். இது புனலூர்ல கரெக்டா கட்டியிருக்காங்க. இந்த பாலம் ஏன் கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலம் கட்டும் போது ஆத்த கடந்து போறதுக்கு வேற ஒண்ணுமே சப்போர்ட்டியா ஒண்ணு இல்ல. அப்ப பாலம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது நார்மலான பாலமாவே கட்டிருக்கலாம். ஆனா இவங்க தொங்கு பாலமா ஏன் கட்டினாங்க அப்படின்னா ஒரு பக்கம், அதாவது இந்த ஒரு பக்கம் ஊர் இருக்கு, இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு திக் ஃபாரஸ்ட். அப்போ திக் ஃபாரஸ்ட் இருக்கு. இப்ப 2 பக்கமே ஊர் வந்துட்டு இவங்க கிட்டும்போது அதாவது 1877 மிகப்பெரிய காடு ஒரு சைடு இருந்திருக்கு. இந்த காட்டுல இருந்து விலங்குகள் இவங்க ஒரு பாலம் கட்டுறாங்க, நார்மலான பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அங்க இருந்து விலங்குகள் இந்த பக்கம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இதை தொங்கு பாலமா கட்டுறோம்னு சொல்லிட்டு தொங்கு பாலமா கட்டிருக்காங்க. இந்த தொங்கு பாலத்துல ஆள் நடந்து வந்தா அதிர்வு வரும். ஒருவேளை விலங்குகள் வந்து காட்டுக்குள்ள இருந்து இந்த பாலத்தை பயன்படுத்தி ஊருக்குள்ள வரலாம் அப்படின்ட்டு வந்ததுன்னா இந்த பாலத்துல இருக்க ஸ்டேக் ஆகும்போது இந்த அதிர்ச்சியில விலங்குகள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு நினைச்சு திரும்பி போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலத்தை கட்டியிருக்காரு. அந்த ஆல்பர்ட் ஹென்றி வந்து இந்த பாலத்தை கட்டி முடிச்சப்போ இது வந்து ரொம்ப அதிர்வு நிறைய இருந்திருக்கு. அதனால மக்கள்லாம் இந்த பாலத்தை கடந்து போறதுக்கு ரொம்பவே பயப்பட்டிருக்காங்க. இது உறுதியானது இல்லை அப்படின்னு நினைச்சு அவங்க பயந்துருக்காங்க. அப்போ அவன் மக்களோட நம்பிக்கையை பெறுவதற்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பாலத்துக்கு கீழே அவர் வந்து ஒரு படகுல போய் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து இந்த பாலத்துக்கு கீழே படகுல நின்று இருக்காரு. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 6 யானைகளை இந்த பாலத்துல நடக்க விட்டுருக்காங்க. அப்படிதான் இந்த பாலத்தோட உறுதித்தன்மையை அவர் வந்து மக்கள் முன்னாடி நிரூபித்து காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இந்த பாலம் வந்து ரொம்ப காலம் பயன்பாட்டில தான் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல போக்குவரத்து அதிகமாகும் போது கிட்டத்தட்ட 1970 ஒரு 100 ஆண்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைட்ல ஒரு புது பாலம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் வாகன போக்குவரத்து எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இது வந்து ரொம்ப பழமையானதா இருக்கிறதுனால இதை வந்து ஒரு புரதான அடையாள சின்னமா மாத்திட்டாங்க. அந்த கேரளா கவர்மெண்ட் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல இப்ப நடந்து போறதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா இந்த பாலத்தை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க. அதாவது பலகை எல்லாமே கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. இந்த பலகை வந்து கோங்கு மரத்தால பண்ணிருக்காங்க. அதே கோங்கு மரத்தால திரும்பவும் பலகை எடுத்து இதுல வந்து வரிசை அடிக்க பண்ணிருக்காங்க. கல்லு இந்த மாதிரி இதெல்லாம் பெயிண்ட் எடுத்திருக்காங்க. நிறைய விலங்குகள் பண்ணி போட்டிருக்காங்க. நைட்ல இங்க தான் சூப்பரா இருக்கும். பகலையுமே வேற லெவல்ல இருக்கு. நம்ம இந்த இடத்த ஆறு இந்த பக்கம் பாலம் கட்டியிருக்க அழகே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப அருமையான ஏரியா. இந்த பாலத்தோட சுவாரஸ்யம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சீங்கன்னா எவ்வளவு முக்கியத்துவமான பாலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலத்துல பயன்படுத்தின கம்பி எல்லாமே பெரிய கம்பி, ராட்சச கம்பிகளை பயன்படுத்திருக்காங்க. ராட்சச நட்டு போல்டு எல்லாமே பயன்படுத்திருக்காங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய பேர் நம்ம இங்க இருக்கும் போதே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து போட்டோஸ் எடுக்காங்க. நிறைய ஃபேமிலியா வராங்க. அதனால இந்த வழியா நீங்களும் ஒரு கொல்லம் மாவட்டத்துக்கு நீங்க வரீங்க, இல்ல புனலூர் வழியா கிராஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா இந்த பாலத்துக்கு நீங்களும் வந்து ஒரு நேரம் விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த பாலத்தோட என்ட்ரன்ஸ்ல 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிணறு இருக்கு. அதாவது இந்த பக்கம் ஒரு கிணறு, அந்த பக்கம் ஒரு கிணறு, அப்படி 2 சைட்லயும் மொத்தம் 4 கிணறு இருக்கு. அந்த கிணறும் அழகா இருக்கும். அதையும் நீங்க மிஸ் பண்ணா பாருங்க. இங்க இருந்து நீங்க ரிவரை பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். 2 பக்கம் ரிவர், ஒரு பக்கம் பாலம் வரும்.
இந்த ரிவர் பின்னாடியில இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த பின்னாடி நம்ம கல் தூண் தெரியல அந்த கல் தூண் முன்னா நின்று நம்ம போட்டோ எடுக்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா இது மிஸ் பண்ணிடுறாங்க. நம்மளோட தென்காசியிலேருந்து இந்த இடம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, கரெக்டாக 57 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் தென்மலைக்கு விசிட் வந்தீங்கன்னா அப்படியே இந்த புனலூரையும் வந்து பார்த்துட்டு போங்க. இங்கே வந்து இந்த பிரிட்ஜ் தான் முக்கியமான இடமா இருக்குது. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.